10th இல்ல +2 பாஸோ ஃபெயிலோ கவலையே வேண்டாம். படிக்கும் போதே மாதம் 6000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 100% வேலை வாய்ப்பு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் BSc மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோப்ஸ் பஸ் ஸ்டாப், பீளமேடு, கோயம்புத்தூர். கிங்மேக்கர் என்று நாட்டு மக்களால் போற்றப்படும் கர்ம வீரர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் கொண்டாட்டம். தமிழ்நாட்டில் காமராஜர் பிறந்தநாள் ஜூலை 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகின்றது. தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர் நமது காமராஜர். மதிய உணவு திட்டம், கட்டாய கல்வி, இலவச சீருடை, பள்ளிகள் தொடங்குவது என தமிழ்நாட்டில் கல்வியில் புரட்சி செய்தவர் காமராஜர். காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பில் மாநில தலைவர் முத்துக்குமார் அண்ணாச்சியின் ஆலோசனைப்படி கோவை வடகோவையில் உள்ள பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு கோவை மண்டல தலைவர் சுதர்சன் தலைமையில் மாநில துணைத் தலைவர் தங்கசாமி, மண்டல செயலாளர் பாலகிருஷ்ணன், மண்டல பொருளாளர் பெரியசாமி, மண்டல ஒருங்கிணைப்பாளர் இடையர்காடு சி. பாஸ்கர் ஆகியோர் முன்னிலையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மாநில பொதுச் செயலாளர் KC ராஜா, மாநில பொருளாளர் பொன்னுச்சாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட தலைவர் ஐயனார், கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ்குமார், மேற்கு மாவட்ட தலைவர் ஜெயமுருகன், மேற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கண்ணன், மேற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் சூர்யா, மாநகர ஒருங்கிணைப்பாளர் நாகராஜ், பெரியநாயக்கன்பாளையம் கிளை தலைவர் பாபு ஐயாதுரை, கிளை செயலாளர் பால்சந்த், சூலூர் ஒன்றிய கிளை தலைவர் ஜெபத்துரை, கிளை செயலாளர் மணிகண்டன், கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் ஜான்சன், கடைவீதி கிளை செயலாளர் விஜயகுமார், செல்வபுரம் கிளை செயலாளர் வைரம், செயல் ஆலோசகர்கள் ராமச்சந்திரன், விஜயகுமார் மற்றும் கோவை மண்டல நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புகழஞ்சலி செலுத்த வந்தோம். எங்களது மாநில தலைவர் அண்ணாச்சி முத்துக்குமார் மற்றும் தலைமை நிர்வாகிகளின் அறிவுறுத்தலின்படி இன்றைய தினம் திரளான பேர் கலந்து கொண்டோம். சிறப்பு விருந்தினர்களாக எங்களது மாநில செயலாளர் KC ராஜா அவர்களும் மாநில பொருளாளர் பொன்னுசாமி அவர்களும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் நாங்கள் எங்களது தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக அரசுக்கு ஒரே ஒரு கோரிக்கை ஒன்றை வைக்க இருக்கிறோம். இந்த சிறப்புமிக்க பெருந்தலைவரின் பிறந்தநாள் தினத்தன்று மதுக்கடைகளை கண்டிப்பாக மூட வேண்டும் என்ற கோரிக்கையை எங்களது தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றி இன்று முதல்வர் அவர்களுக்கு அனுப்ப இருக்கிறோம். இதை வலியுறுத்தி எப்படி நீங்கள் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று மதுபான கடைகளை மூடுகிறீர்களோ அதற்கு இணையான சிறப்புமிக்க எங்களது பெருந்தலைவரின் பிறந்தநாள் என்றும் நீங்கள் மதுக்கடைகளை மூடி அதை ஒரு மதுவில்லா தமிழகமாக அவரது ஆசைப்படி இந்த ஒரு நாளாவது இயங்க வேண்டும் என்பது எங்களது பேரவையின் சார்பாக மிகப்பெரிய கோரிக்கையாக வைக்கிறோம். ஜூலை 15 நாம் கல்வி திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனை அரசு விடுமுறை தினமாகவும் அறிவிக்க வேண்டும் என்பது எங்களது தாழ்வான கோரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. சுதர்சன், கோவை மண்டல தலைவர், தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை.